வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், அதாவது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். நம்ம படித்து முடிச்சுட்டு ஜாபுக்கு போனால் கூட இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஆயில் அண்ட் கேஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சிமிலர் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்ட் தான். ஸோ இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்டில் யூனிட் 1 நம்ம டிப்ளமோ சாப்டரில் ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது ஃப்ளூயிட் பிஹேவியர்ஸ் அண்ட் ப்ரெஷர் மெஷர்மெண்ட்ஸ். ஃப்ளூயிட் பிஹேவியர்ஸ் என்னென்ன பிஹேவியர்ஸ்லாம் இருக்குது, அதை ப்ரெஷர் மெஷர்மெண்ட் பண்ணதுக்கு என்னென்ன யூனிட்லாம் நம்ம என்னென்ன எக்யூப்மெண்ட் ஆர் என்னென்ன ஆக்சரிஸ் யூஸ் பண்ணுறோங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதை கண்டினியூ பண்ணிட்டு அதோட தொடர்ச்சியாக யூனிட் 2 அது வந்து ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆல்ரெடி பார்த்தோம். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ரேட் ஆஃப் ஃப்ளோனா சர்டன் டைமில் எவ்வளோ டிஸ்சார்ஜ் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதா ரேட் ஆஃப் ஃப்ளோ. ஸோ அதோட நெக்ஸ்ட்டு கண்டினியூட்டி ஈக்குவேஷன். கண்டினியூட்டி ஈக்குவேஷன் மீன்ஸ் ஒரு பைப், ஒரு டேப்பரிங் பைப்போ இல்லை ஒரு irregular சைஸ் பைப் ஏதாவது இருக்கட்டும். ஒரு பைப் எடுத்துக்கிட்டோம்னா செர்டன் டைமில் அதில் இன்லெட் ஆகிற ஃப்ளோ தான் அட் த சேம் டைம் அதோட அவுட்லெட்லேயும் கிடைக்கும். அப்படிங்கிறது தான் நான் கண்டினியூட்டி ஈக்குவேஷனுங்கிறது. ஸோ இதை எப்படி ப்ரூஃப் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி டிராயிங்கில் பார்த்துட்டு இருப்பீங்க. இதை ஒரு பைப் லைன் எடுத்துக்கலாம். இந்த பைப் லைன் வந்து இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்கம்ப்ரெசிபிள் லிக்யூட். இஃப் இன்கம்ப்ரெசிபிள் லிக்யூட் அப்படின்னா இன்கம்ப்ரெசிபிள் லிக்யூட் என்ன, நமக்கு வாட்டர், ஆயில் ஆர் சம்திங், கேஸ் இல்லை. ஓகேவா? ஸோ இன்கம்ப்ரெசிபிள் லிக்யூட் எடுத்துக்கலாம். இஸ் கண்டினியூஸ்லி ஃப்ளோயிங் த்ரூ எ பைப். கண்டினியூவாக ஒரு பைப்பில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. ஆர் செக்ஷன், சேனல் எதுவாக கூட இருக்கலாம். இது பைப்பாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒன்றில் கண்டினியூவாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. தென் the quantity of liquid flow in each and every section has been same. இதான் இந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷன் சொல்லுது. அதாவது ஒரு பைப் லைனில் இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும்போது செர்டன் டைமில் 10 செகண்ட்க்கு செக்ஷன் 1ல் எவ்வளோ ஃப்ளோ ஆகுதோ, அது குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ ஃப்ளோ ஆகுதோ அதான் சேம் செகண்டில் சேம் டைமில் இன்னொரு ஏரியாலையும் குறிப்பிட்ட ஏரியாவில் ஃப்ளோ ஆகும். ஸோ இது நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். A1 ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த செக்ஷன் 1 to 1. நம்ம ஒரு 3 செக்ஷனாக பிரிச்சுக்கிட்டோம்னா A1 இதோட ஏரியா, A2 அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் த செக்ஷன் 2 ஸோ A3ங்கிறது ஏரியா ஆஃப் த செக்ஷன் 3. அட் த சேம் வே V1 வந்து வெலாசிட்டி ஆஃப் த செக்ஷன் 1. இந்த பாயிண்ட்ல என்ட்ரு ஆகும்போது இதோட வெலாசிட்டி V1, இந்த பாயிண்ட்ல என்ட்ரு ஆகும்போது இதோட வெலாசிட்டி V2, சேம் 3 to 3 இந்த பாயிண்ட்ல என்ட்ரு ஆகும்போது இதோட வெலாசிட்டி V3. இது நம்ம ஒரு செக்ஷனாக, அதாவது நம்ம ஒரு பாயிண்டாக குறிச்சிக்கிறதுனால ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இது இப்படி கொடுத்துக்கலாம். இது 1 இது 2 இது 3 இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளோ இன் செக்ஷன் 1 இந்த ஏரியாவில் வரும்போது குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளோ எவ்வளோ இருக்கும். ஸோ இந்த ஏரியா எண்டு வெலாசிட்டி கொடுத்துட்டோம்னா நமக்கு இதோட குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளோ கிடைக்கும். இது ஆல்ரெடி நம்ம ரேட் ஆஃப் ஃப்ளோங்கிற வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ பார்க்காதவங்க ப்ரீவியஸ் செக்ஷனில் போய் பாருங்கள். ஃபார்முலா அதுதான். So Q1 is equal to A1 into V1. At the same way, Q2 equal to A2 into V2. Q3 is equal to area 3 into V3. ஸோ இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் பைப்பாக இருந்தால் எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியும். அதே வேறு ரெக்டாங்குலர் பைப்பாகவோ இல்லை ஸ்கொயர் பைப்பாகவோ இருந்தாலும் எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறது, ஏரியா ஈக்குவேஷன் பார்த்துட்டு வெலாசிட்டி அதில் அந்த ஃப்ளூயிடோட வெலாசிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளோ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஹென்ஸ் Q1 ஈக்குவல் டு Q2 ஈக்குவல் டு Q3ன்னு சொல்கிறது தான் இந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷன் ஒன்லி இன்கம்ப்ரெசிபிள் லிக்யூடுக்கு மட்டும்தான் மேட்ச் ஆகும். வேற எதுக்கும் இது செட் ஆகாது. ஸோ இன்கம்ப்ரெசிபிள் லிக்யூட் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தெரியும் வாட்டர், அந்த டென்சிட்டி ஆஃப் ஃப்ளோ இன் ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன் ஹேஸ் பீன் சேம். அதாவது ஒரு பைப் லைனில் வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது நீங்கள் இந்த செக்ஷன் எடுத்துக்கிட்டு இதோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா அதே சேம் தான் D2ல இருக்கும், அதே சேம் தான் இந்த செக்ஷன் 3லையும் இருக்கும். ஸோ இதில் எதுவும் கன்ஃபியூஸ் இல்லை. இது கேஸ், அது ஏர் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் இருக்கிற ஃப்ளோ இங்கே வரும்போது மாறிக்கும். ஏன்னா டென்சிட்டி ஆஃப் ஏர் வந்து எப்பவும் ஒரே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது இல்லை. ஸோ அந்த மாலிகூல்ஸை பொறுத்து அது சேஞ்சஸ் ஆகும். இந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷன் எப்போவுமே இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிடுக்கு தான் மேட்ச் ஆகும். ஸோ வாட்டர் ஆர் ஆயில் ஆர் சம்திங் லிக்யூட் இதுக்கு தான் இது எப்போவுமே ஒரு ஒபே ஆகும். மற்ற இதுக்கு இது ஒபே ஆகாது. ஸோ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல சில கன்ஃபியூஷன் வருது. அது தியரிட்டிக்கலாக தான். இது ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளோ கிடையாது. தியரிட்டிக்கலாக நம்ம ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஒரு பம்பில் இருந்து நமக்கு டெலிவரி கிடைக்குது, அவுட்புட் பண்ணுறோம். அவுட்புட் பண்ணோம்னா பம்பில் நேம் பிளேட்டில் வந்து குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளோ நமக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வெலாசிட்டி நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சுதுன்னா, வெலாசிட்டி நம்மகிட்ட இருந்ததுன்னா, நம்ம குறிப்பிட்ட ஏரியா நமக்கு தெரிஞ்சுதுன்னா எவ்வளோ வாட்டர் நமக்கு ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இந்த ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.